வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழிசை அக்கா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது கரெக்டு தான். ஒரு முதல்வரை இப்படியெல்லாமா பேசுறது அனிதா ராதாகிருஷ்ணன், அதனால அவரை அரெஸ்ட் பண்ணதில் தப்பே இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத டிவிகே காரங்களும் டிஎம்கே காரங்களும் அடிச்சுக்கட்டும். சம்பந்தமே இல்லாமல் தமிழக பாஜகவுக்கு இதில் என்ன வேலை? தமிழக பாஜக செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? பிரதமர் மோடிக்கு எதிராக யாராவது தரக்குறைவாக பேசியிருந்தா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கிறது தான் தமிழக பாஜகவுடைய முதல் வேலை. அதை அவங்க பண்ணுறதில்லை. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைச்சு கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. சமீபத்தில் டைரக்டர் அமீர் பிரதமர் மோடியை ஒருமையில் பேசியிருக்காரு. நம்ம சேனலில் கூட அதை நம்ம எடுத்து பேசியிருந்தோம், அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் தமிழக பாஜக டைரக்டர் அமீர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, டைரக்டர் அமீரை கைது செய்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததோ நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் மூக்க நுழைச்சு கருத்து சொல்லிக்கிருக்காங்க. கருத்து சொல்லுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பிரதமர் மோடிக்கு எதிராக ஒருத்தர் ஒருமையில் பேசுகிறாரு, அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போட நடவடிக்கை எடுப்பீங்களா? அதை எதுவுமே பண்ணாமல் சும்மா காலத்தை ஓட்டிக்கு இருக்கிறதா அப்படின்னு உண்மையான பாஜக தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழக பாஜகவுடைய லீகல் டீமு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அப்பாடா, இப்போயாவது புத்தி வந்துட்டு இயக்குனர் அமீர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இயக்குனர் அமீர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலை. தமிழிசை அக்காவை சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அவதூறாக பேசுகிறாங்க, உருவ கேலி பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக பாஜகவுடைய லீகல் டீமு. சமீப காலமாக தமிழிசை அக்காவுக்கும் யாருக்கும் ஃபைட்டு போயிட்டு இருக்கு? அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் தான் ஃபைட்டு போகுது. ஏன்னா அண்ணாமலை ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு தமிழிசை அக்கா பேசியிருந்தாங்க. அதனால தமிழிசை அவர்களுக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ். இந்த நேரத்தில் தமிழக பாஜக லீகல் டீமு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு லிட்ரலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அமீர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை. ஆனால் இவ்வளவு காலம் பாஜகவுக்காக குரல் கொடுத்த அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸை கைது பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. தமிழக பாஜக வளரவே வளராது. தமிழகத்தில் வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் பண்ணிக்கிருந்தா வளரும்னு நினைக்கிறீங்க? இம்பாசிபிள். இது ரெண்டு. மூணாவது, சரி தமிழிசை அக்காவை உருவ கேலி பண்ணுறாங்க, பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்கன்னு சொல்ல தெரியுதுல. அண்ணாமலையை எப்படி அவதூறாக பாஜகவில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் பிஜேபியில் பொறுப்பில் இருக்காரு. பிஜேபியுடைய தமிழக பாஜகவுடைய ஓபிசி பிரிவுடைய முன்னாள் மாநில துணைத் தலைவர். அவர் சொல்றாரு, சமீபத்தில் வி த லீடர்ஸ் இயக்கம் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கேம்பெயினை தொடங்கியிருக்காங்க. இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை அவங்க தமிழகம் முழுவதும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வர 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் மாநாடு நடக்குது. அது சம்பந்தமான ஒரு புகைப்படத்தை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு. அதற்கு பாஜகவுடைய ஓபிசி பிரிவுடைய முன்னாள் மாநில துணைத் தலைவர் சொல்றாரு, எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை அண்ணாமலை நடத்திய போது குடிக்காம தூங்கினது ஒரு சில நாட்கள் தான், மீதி எல்லா நாட்களும் மது அருந்திட்டு தான் தூங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. ஆதாரமே இல்லாம முழுக்க முழுக்க அவதூறு பரப்புறது இதெல்லாம். சரி, அண்ணாமலை குடிச்சிருக்காருன்னு சொல்றாருல, அதற்கான எவிடன்ஸை போடணும்ல. இல்லை, ஆதாரமே இல்லாமல் இப்படி ஒருத்தரை இப்படி தாக்கி பேசுறது பாஜக பொறுப்பில் இருக்கிறவர் பண்ணுறாரு. இதற்கு கல்யாண் ராமன் ஊஜா தூக்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கெட்டு. ஆதாரமே இல்லாமல் ஒரு கட்சியுடைய தலைவரை இப்படி எல்லாமா பேசுறது? இப்படி பேச பேச தமிழக பாஜக இன்னும் கீழே போய்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே கீழே போயிட்டாங்க. இனிமேலாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் நான் கீழே போவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க போல. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.